ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் ஜோயல் ஹெல்த் தமிழ் என்கிற யூடியூப் சேனலில் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் அவங்க கூட ஃபேட்டி லிவர் பற்றி பேச போகிறேன். இந்த ஃபேட்டி லிவருங்கிற பிரச்சனை ஒரு காமனாக இருக்கிற பிரச்சனையாக எல்லாருக்குமே இருக்குது. பொதுவாக ஒரு மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது வேறு நோய்க்காக மருத்துவமனைக்கு செல்லும்போது தான் அந்த ஃபேட்டி லிவர் என்கிற பிரச்சனை இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஃபேட்டி லிவர் ஆரம்ப நாட்களிலே அந்த நோயின் தாக்கம் இருந்து அப்படின்னா ஆரம்ப நாட்களிலே சிம்டம்ஸ் ஒன்றுமே இருக்காது. அதனால் அவர்களுக்கு அந்த நோய் உள்ளவர்களுக்கு அது தெரியாகவே இருந்து போயிடுது. ஆனால் ஒரு மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது தான், வேறு நோய்களுக்காக மருத்துவமனைக்கு செல்லும்போது தான் அந்த ஒரு நோய் இருக்கிறது பொதுவாக தெரிய வருது. இந்த ஃபேட்டி லிவரை சரியான முறையில் ட்ரீட் பண்ணல அப்படின்னா நாளடைவில் அந்த ஃபேட்டி லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த லிவரில் ஃபேட் அக்குமுலேஷன் ஆகும்போது அந்த ஃபேட் அக்குமுலேஷன் லிவரில் ஒரு இன்ஃப்ளமேஷனை உண்டு பண்ணுது. அது ஒரு நாளடைவில் லிவர் ஃபைப்ரோசிஸாக மாறுது. லிவர் ஃபைப்ரோசிஸ் நாளடைவில் லிவர் சிரோசிஸ் என்று சொல்லி கடைசியாக லிவர் டேமேஜ் ஆகுது. அப்போது அந்த லிவர் கிரேட் 1 கிரேட் 2 என்கிற அந்த ஸ்டேஜில் அந்த நோயை சரியான முறையில் ட்ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான பெரிய மருத்துவங்கள் ஒன்றும் அவசியம் இல்லை. உங்கள் வாழ்வியல் முறையில் சில மாற்றங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா எளிதாகவே ஆரம்ப நிலையில் அதை சரி பண்ணிடலாம். அந்த நோயை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? இயற்கையாகவே இந்த லிவரில் இருக்கிற கொழுப்பை கம்ப்ளீட்டாக அதை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூ அண்ட் டோன்ட்ஸ், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முதலாவது சொல்கிறேன் பாருங்க. முதலாவது, பொதுவாக நிறைய பேருக்கு இந்த காலங்களில் ஒரு மருத்துவர் பரிந்துரைக்காத ஒரு மருந்துகளை எடுக்கிற பழக்கம் இருக்குது. மருத்துவர் அனுமதியாத பரிந்துரையாத எந்த மருந்துகளும் உடலில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். முக்கியமாக லிவரில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். பொதுவாக ஒரு பெயின் கில்லர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பேரசிட்டமால் மெடிசினை அதிகமாக எடுக்கும் பழக்கம் உள்ளவராக இருக்கலாம். நாளடைவில் அது ஒரு லிவரில் ஒரு பெரிய ஃபேட்டி லிவர் ஆகிறதுக்கும் அது ஒரு டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே ஒரு மருத்துவர் பரிந்துரை செய்யாத எந்த மருந்துகளும் எடுக்காதுங்க. அப்போது மெடிசின்ஸ் எடுக்கிறத குறைக்கணும், பரிந்துரை இல்லாமல் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். இதுதான் முதல். இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜங்க் ஃபுட்ஸ், இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸ், அப்புறம் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நிறைந்த உணவுப் பொருட்களை கட்டாயமாக அவாய்ட் பண்ணணும். இந்த சாக்லேட் இருக்குது, ஐஸ்கிரீம், அந்த கேக் போன்ற அதிகமான கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்கள், இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதை சாப்பிடாம இருந்தாலே எளிதாகவே இந்த ஃபேட்டி லிவர் குறையும். மூன்றாவது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயை தரமான எண்ணெயை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வீட்டில் எந்த பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் முதல் தரத்தில் இருக்கணும். அந்த எண்ணெயை நீங்கள் உணவுப் பொருட்களை யூஸ் பண்ணும்போது அந்த எண்ணெயை ஃப்ரையே பண்ணக்கூடாது. எந்த உணவுப் பொருட்களையும் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த உணவின் கலோரியின் அளவு அதிகமாகிறது, அந்த உணவின் சத்துக்களையும் இழந்துகிறது, அந்த உணவு உடலிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. ஆகவே வீட்டில் தரமான எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அந்த எண்ணெயை ஒரு நாளும் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணாதுங்க, ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதுங்க. எந்த உணவையும் ஃப்ரை பண்ணி சாப்பிடாதுங்க. நான்காவது எண்ணெய் அப்படின்னா, அதிகமாக இந்த டேரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற பழக்கம், எடுக்கிற பழக்கம் அதிக பேருக்கு இருக்குது. நீங்கள் அந்த உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருந்து அப்படின்னா நீங்கள் டேரி ப்ராடக்ட், தயிராக இருக்கலாம், பாலாக இருக்கலாம், இல்லை பாலினால் செய்யப்பட்ட எந்த உணவுப் பொருட்களையும் நீங்கள் குறைவாக எடுக்கிறது நல்லது. தேவைக்கு அதிகமாக எடுக்காமல் இருக்கிறது நல்லது. மேலும் இந்த நட்ஸ் இருக்குது பாருங்கள், நட்ஸ், கேஷ்யூ நட், ஆல்மண்ட் போன்ற இந்த நட்ஸ் வகைகள்லாம் உடலுக்கு நல்லது தான். ஆனால் அது ஒரு மிதமிஞ்சி அதிகமாக எடுக்கும் பொழுது அதே சில நேரங்களில் லிவருக்கு ஒரு ஃபேட்டி லிவருக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்போ அதை தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது.
அப்புறம் என்ன அப்படின்னா, ஆல்கஹாலிசம், இந்த மது அருந்துகிற பழக்கத்தை கட்டாயமாக நிறுத்திவிடணும். மது அருந்துகிற பழக்கத்தையும் ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருந்து அப்படின்னா உடனடியாக நிறுத்துறது நல்லது. மது அருந்துகிறவர்களுக்கு லிவரில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு 100% அதிகமாக இருக்கிறதுனால மது அருந்துகிறதையும் புகைப்பிடிக்கிறதையும் கட்டாயமாக நிறுத்தி கொள்ளணும். அப்புறம் ஃப்ரக்டோஸ் நிறைந்த உணவுப் பொருட்கள். இந்த ஃப்ரக்டோஸ் நிறைந்த உணவுப் பொருட்களையும் தவிர்ப்பது நல்லது. ஃப்ரக்டோஸ் நிறைந்த உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்னா, ஹனி, டேட்ஸ், பலாப்பழம், பனானா, ஆப்பிள், இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் அதிகமான ஃப்ரக்டோஸ் இருக்கும். இந்த ஃப்ரக்டோஸ் நிறைந்த உணவுப் பொருட்களை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஃப்ரக்டோஸ் ஃபேட்டாக மாறுது. ஃபேட்டாக மாறி நாளடைவில் அவைகள் ஒரு ஃபேட்டி லிவராக, ஒரு லிவரில் ஃபேட் அக்குமுலேட் ஆகி நாளடைவில் ஃபேட்டி லிவர் வருவதற்கு ஃப்ரக்டோஸ் நிறைந்த உணவுப் பொருட்கள் ஒரு பெரிய காரணம் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஆகவே நீங்கள் ஃப்ரக்டோஸ் நிறைந்த உணவுப் பொருட்களை தேவைக்கு அதிகமாக எடுக்கிறது நல்லதே கிடையாது. ஸோ நான் சொன்ன இவ்வளவு காரியங்களை நீங்கள் செய்யவே கூடாது. இந்த காரியங்கள் டோன்ட்ஸ். இந்த காரியங்களை நீங்கள் கட்டாயமாக அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா எளிதாகவே உங்கள் ஃபேட்டி லிவரை குறைச்சிடலாம். அப்புறம் என்ன காரியம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன காரியம்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொன்னேன். அடுத்து என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் இருக்கணுங்க. ஒரு ஃபேட்டி லிவரை குறைக்கிறதுக்கு ஒரு எண்ணம் உள்ளவர் முதலாவது தெரிந்து கொள்கிற ஒரு ஆப்ஷன் அப்படின்னா ஃபாஸ்டிங். இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னா, உடல் தன்னைத்தானே சரியாக ஆரம்பிக்குது. உடலுள்ள இன்ஃப்ளமேஷன்லாம் குறைய ஆரம்பிக்குது. உடலில் இருக்கிற வெயிட்டும் எளிதாக குறைஞ்சிருது. உடலில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியாகுது. ஆகவே ஃபாஸ்டிங் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிதாகவே ஃபேட்டி லிவர் குறையும். இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம். வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னா, நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஒரு தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சம் லெமன் சேர்த்து அதை நீங்கள் தேவைக்கு நீங்கள் பகிர்ந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் அது கொஞ்சம் கூட ரொம்ப உடலுக்கு ஒரு மெட்டபாலிசத்தை பூஸ்டப் பண்ணும். ஒரு ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். எளிதாகவே ஃபேட்டி லிவர் குறைகிறதுக்கு உபயோகமாக இருக்கும். இரண்டாவது என்ன அப்படின்னா ப்ரோபயாட்டிக்ஸ். இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா ப்ரோபயாட்டிக்ஸ் இயற்கையாகவே உடலுக்கு நல்லது. அதிகமான ப்ரோபயாட்டிக்ஸ் எடுக்கும்போது என்ன அப்படின்னா, உடலில் இருக்கிற ஒரு கேடான பாக்டீரியாக்கள் எல்லாம் போய் நல்ல பாக்டீரியாக்கள் வர ஆரம்பிக்கிறது. எப்போ உடலில் கட்டில் நல்ல பாக்டீரியா வர ஆரம்பிக்கிறதோ அங்கு உடல் ஆரோக்கியமாகுது. உடலில் இன்ஃப்ளமேஷன் குறையுது. இன்ஃப்ளமேஷன் குறையும் போது லிவர் சரியாக ஆரம்பிக்குது. லிவரில் லிவர் என்சைம்ஸ் எல்லாம் நல்ல உற்பத்தியாக ஆரம்பிக்கிறது. லிவரில் மெட்டபாலிசம் ரெகுலேட் ஆக ஆரம்பிக்குது. ஆகவே நீங்கள் ப்ரோபயாட்டிக்ஸ் ரொம்ப நல்லது. நீங்கள் ஒருவேளை என்ன பார்த்து கேட்கலாம், அப்போ ப்ரோபயாட்டிக்ஸை எப்படி எடுத்துக்கொள்ளணும், என்ன வகையான ப்ரோபயாட்டிக்ஸ் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்பிள் சிடர் வினிகர். இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு ப்ரோபயாட்டிக். இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் கொலஸ்ட்ராலை குறைக்கும், ஃபேட்டி லிவரை குறைக்கும் அப்படிங்கிற பல ஆய்வுமுடிகளை சொல்கிறாங்க. இந்த ஃபேட்டி லிவரை இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை நீங்கள் இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகரை எடுத்து அதில் சிறிதளவு கொஞ்சம் ஒரு 100 ml அளவிலான ஒரு தண்ணி சேர்த்து வெறும் வயத்தில் நீங்கள் பருகி வந்தீங்க அப்படின்னா எளிதாகவே உங்களுக்கு இந்த கட்டில் நல்ல ஹெல்த்தி பாக்டீரியாஸ் உருவாகும், ஃபேட்டி லிவரும் குறையும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் உங்களுக்கு உடலில் கிடைக்கிறதுக்கு இது கேபேஜ் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பழக்கம் எனக்கு பல வருஷமாக இருக்குது. இந்த உடலில் ஒரு சீராக வைக்கிறதுல, கட்டை சீராக வைக்கிறதுல இந்த கேபேஜ் ஃபெர்மெண்டேஷனுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குனால உடல் இந்த லிவர் ஆக்சிடேசிவ் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவார்கள். இந்த ஆக்சிடேசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி உடலை செல்களை சீராக இயங்க வைக்குது. அதனால் லிவர் சுத்தமாகுது, உங்களுக்கு ஃபேட்டி லிவர் குறையவும் ஆரம்பிக்குது. அப்புறம் லோ கார்போஹைட்ரேட் ஃபுட்.
நீங்கள் சேர்த்துக்கிற உணவில் அரிசி போன்ற வகையிலான இந்த அதிக கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுப் பொருட்களை கட்டாயமாக குறைக்கணும். இந்த கார்போஹைட்ரேட் அதிகமான நிறைந்த பொருட்கள் எடுக்கும் பொழுது இவைகள் ஃபேட்டாக மாறும் அப்படிங்கிறது 100% உண்மை. ஆகவே நீங்கள் கார்போஹைட்ரேட்டை ரொம்ப குறைச்சி கொஞ்சம் ப்ரோட்டீனை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டபாலிசம் பூஸ்டப் ஆகும். அப்போது உங்களுக்கு ஃபேட்டி லிவர் நாளடைவில் குறைவதற்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இந்த வைட்டமின் சி, டி, இ போன்ற உணவுப் பொருட்களும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா வைட்டமின் டியும் இயும் லிவருக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த வைட்டமின் டியும் வைட்டமின் இ குறைபாடு இருந்து அப்படின்னா ஃபேட்டி லிவர் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆகவே நீங்கள் வைட்டமின் டியும் வைட்டமின் இயும் அதிகமான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளவு காரியங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எளிதாகவே குறையும். ஒன்று கூட இருக்குது பாருங்கள், எக்ஸசைஸ். ஸோ வெறும் டயட் மட்டும் இல்லைங்க, எக்ஸசைஸ்லேயே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா ஒரு நல்ல பிரிஸ்க் வாக்கிங், நல்ல ரொம்ப வேகமாக நடக்கலாம், ஜாகிங், நல்ல ஓடலாம், ஸ்கிப்பிங் விளையாடலாம். இப்படி இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸசைஸை நீங்கள் பண்ணும் பொழுது உடல் இந்த கேலரிக்கு உடல் இருக்க தேவையான அதிகப்படியான கேலரிஸ் குறையும் இல்லையா? உடல் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். சீராக இருக்கிறதுனால உடல் மெட்டபாலிசம் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகுது, லிவரும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆரம்பிக்குது. அப்போ ஃபேட்டி லிவரும் உங்களுக்கு குறையுது. ஆகவே நீங்கள் நான் சொன்ன இவ்வளவு காரியங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாகவே உங்களுக்கு ஃபேட்டி லிவர் குறையும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லவே இல்லைங்க. அப்போது உங்களுக்கு டூ டோன்ட்ஸ் இந்த ரெண்டையும் நீங்கள் அதை மனதில் வைத்து நீங்கள் செய்தீங்க அப்படின்னா எளிதாகவே ஃபேட்டி லிவர் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களை நல்லாவே பார்த்துக்கொள்ளுங்கள். டேக் கேர், பாய்.